உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். குட்டிமா காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்பாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே ஓடுறாங்க கட்டில் சுற்றி சுற்றி. ஆசை தோசை அப்பள வடையாக போச்சா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே போகிறாங்க. ஏய் காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி போய் பிடிச்சிடுறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா விடுங்கப்பா, கஞ்சியா, எனக்கெல்லாம் கஞ்சி பிடிக்காதுப்பா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சாப்பாட்டை பழிக்கக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அது நீங்களே சொல்லியிருக்கீங்கள, எனக்கு மட்டன் சிக்கன் இதெல்லாம் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்ட்டு. இப்போ இது வெறும் கஞ்சி ஊறுகாய், எனக்கு பிடிக்கலப்பா, உங்களுக்கு தானே முடியலை எனக்குமா அப்படின்னு சொல்ல. பாத்தியா, நான் அம்மா இருக்காளே, எது வேணாலும் சாப்பிடுவா, ஆனால் எதுவும் இல்லையா பேசாமல் கூட இருப்பா. இந்த கஞ்சியாக இருந்தாலும் வேணான்னு சொல்லாமல் குடிப்பா தெரியுமா. நீ என்னம்மா இப்படி சொல்கிற, நீ அம்மா பிள்ளை தானே அப்படின்னு கொஞ்சம் சோகமாக சொன்னோன்னே, ஐயோ டாடி டாடி வேணாம் டாடி நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து வந்து ஆளுக்கு மட்டும் பாதியாக எடுத்துக்கிட்டு குடிக்கிறாங்க. வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு அப்படி ஒன்று ரசித்து சாப்பிட்றாரு நம்ம விஜய். காவேரி குட்டிமாவை என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. நல்லாதான் இருக்குது, சூப்பராக இருக்கே, பரவாயில்லையே, கஞ்சி கூட இவ்வளோ டேஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்க. காவேரி அம்மா சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அப்பாவை ஓட்டணுமே அப்படின்ட்டு, பா வே இதெல்லாம் ஒரு சாப்பாடுன்னு அதுவும் ரசித்து குடிக்கிறீங்க, என்னப்பா உங்களுக்கு, என்ன உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல வர்றியா? அப்பெல்லாம் இல்லைப்பா, அப்புறம் என்ன சொல்ல வந்த, உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேட்க வந்தேன். அடி பாவி, அப்படியே அம்மா மாதிரியே அப்படின்னு மறுபடியும் அடிக்க காதை கிருகிறாரு. காதை பிடிச்சி திருநங்கையோட அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா முடக்குன்னு நல்லா சூப்பராக இருக்கும் குடிக்கிறாங்க. பார்க்குறாங்க, ஊறுகாய் நல்லா இருக்கே, வீட்டிலே செஞ்சுருப்பாங்க போல இருக்கு. காவேரியா கொக்கா அப்படின்னு சொல்ல, என்னப்பா காவேரியா கொக்காங்கிறீங்க? இல்லைம்மா, அது நல்ல வேலை என் பொண்டாட்டியா கொக்கான்னு சொல்லாமல் விட்டேனே அப்படின்னு விஜய் நினச்சிக்கிறாங்க. இல்லைடா, நீ சாப்பிட்டல, ஒன்னே தாண்டா சொன்னேன். ஓ என்னையே சொன்னீங்களா, சரி 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 சாப்பிடுங்க, சாப்பிட்டு படுங்க டாடி. மாத்திரை போட்டிங்களா? நான் போட்டேம்மா. இல்லையே, நீங்கள் போட்டது மாதிரி தெரியலையே டாடி. உண்மையிலே எனக்கு ஜுரம் இருந்தால் தானடா சாப்பிட முடியும். எப்போ உன் அம்மாவை நான் பார்த்தனோ, என் செல்லக்குட்டியை கண்ணால் கண்டனோ, எல்லாமே கவலையெல்லாம் பறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாங்க. அப்பா இந்த சிறப்பாவது குடிங்கப்பா அப்படின்னு எடுத்தாருது. ஐயோ நல்லா இருக்கிறவனுக்கு சிறப்பாக கொடுக்குறாளே என் புதல்வி அப்படின்ட்டு, சரி கொடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு வாங்குறாங்க. மூடியிலையும் ஊற்றி கொடுத்துட்றாங்க. வேறு வழியே இல்லை. அங்கே பாருமா காக்கா பறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. என்னை அங்கே பார்க்க சொல்லிட்டு இங்கிட்டு கீழே கொட்டுறதுக்கு தானே, ஒழுங்கு மரியாதையாக குடிக்கணும், குடிங்கப்பா, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அப்படியே பார்க்குறாங்க. இல்லைடா, குடிக்கிறீங்களா இல்லை அடிக்கணுமா? சரி 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 குடிச்சிட்றேன் அப்படின்னு குடிச்சு முழுங்கிடுறாரு. அம்மா குடிச்சிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்ல, குட் டேடி அப்படிங்கிறாங்க. சரி படுங்க அப்படின்னு மெத்தையில் படுக்க வைக்கிறாங்க. ஏன்டா தூங்க வேணாமா? தூங்குனா தான் ஜுரம் போகணும், நீங்கள் எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லிக்கிங்க. ஐயோ இவளுக்கு சொன்னது நமக்கு ஆப்பாயிருச்சே. என்னை விளையாட விடாமல் பண்ணீங்கல்ல, இப்போ நீங்களும் படுங்க அப்படின்னு சொல்ல. ப்ளீஸுடா அதெல்லாம் சாப்பிட்டதை உடனே கழுவணும்டா. என்ன கழுவணுமா? ஆமாம், இப்போ பாத்திரம் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க எதுக்காவது ஊர் தேசத்துக்கு போவாங்க, அதில் ஏதாவது டிஃபனில் கொண்டு போவாங்கல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அதை போய் கழுவ போகிறாரு. அப்பா அதெல்லாம் பாட்டி பார்த்துக்குவாங்கப்பா அப்படின்னு காவேரி சொல்ல. நம்ம வேலையை நம்ம தாண்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கழுவ ஆரம்பிக்கிறாரு. என்ன இது சரியில்லையே, எலி என்ன என்னமோ சொல்லுவாரே, பாட்டியும் தாத்தாவும் சொல்லுவாங்களே, எலி என்ன 8 மலை வேட்டியோட போகுதுன்னு, அந்த மாதிரி இருக்கே என்னப்பா. அப்படிலாம் இல்லைம்மா, நமக்காக கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, கழுவி கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு வேகமாக பாத்திரத்தை கழுவுறாரு. நான் போய் என் செல்லாக்குட்டியை பார்க்கணும், நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு கழுவி முடிச்சு வேகமாக கிளம்புறாரு. வா கிளம்புவோம் அப்படிங்களப்பா, அந்த பையப்பா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா அப்போ தான் பையை கொடுக்குற சாக்கில் இன்னொரு வாட்டி போகலாம், என் பொண்டாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு வேகமாக போகிறாங்க. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா நான் வரலப்பா. ஏம்மா வரல? இல்லை எனக்கு தூக்கமாக வருது, அதெல்லாம் முடியாது, நீ வா, நீ இருந்தால் தான் இங்கே போய் பேச முடியும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை அப்படின்னு கூப்பிடையில காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க தம்பி அப்படின்னு சொல்ல, என்னது இல்லை உங்களோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம், இந்தாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன தம்பி, கஞ்சி தான் வடித்து கொடுத்துருந்தேன், அதுவும் அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னங்க சொல்கிறீங்க, கொடுக்குறது கூலாக இருந்தாலும் குணமாக கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. தாத்தா இது மட்டுமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக முறைக்கிறாங்க சாரதா. சரி விடுங்கத்த அப்படின்ட்டு, சும்மா சொல்லக்கூடாது, செம்ம சூப்பர், என் பொண்ணே சொல்லிட்டா, சொல்லுமா காவேரி அப்படின்னு சொல்லல. டக்குன்னு காவேரி என்ன பண்ணுறாங்க, அதாவது பெரிய காவேரி நிமிர்ந்து பார்க்குறாங்க. என்னது என்னையவா? ஐயோ நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நான் என் பிள்ளைய சொன்னேங்க. சொல்லு குட்டிமா எப்படி இருந்துச்சு சாப்பாடு அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இனிமேல் இதே தினைக்கு எனக்கு சமைச்சு தாங்க அப்படிங்குது அந்த பிள்ளை.
உடனே சாரதா என்ன பண்ணுறாங்க, கேட்டுக்கிட்டியாடி நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி மூஞ்சிய வேன்னு சொன்னியே, அவங்க 2 பேரும் பாரு அவ்வளோ அழகாக தேவாமிர்தமாக ரசித்து குடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி குடிக்கலைன்னா எங்கள் அப்பா திட்டுவார், அதுக்காக நான் குடித்தேன், அதை விட நான் பாராட்டணும், ஏன்னா அவரும் பாராட்டிட்டாரே, சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னார், நானும் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு போட்டேன் அப்படின்னு அந்த காவேரி பிள்ளை குட்டி பிள்ளை சொல்லுது. அப்படியே சிரிச்சுறாங்க எல்லாரும், காவேரியுமே சிரிச்சிடுறாங்க, சிரிச்சதையோட சிரிச்சிட்டாங்க காவேரி மிஸ்ஸு அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க. அடுத்து என் தம்பி இப்போ இந்த சாப்பாடு அடுத்து நான் கறி சமைச்சு கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லைத்தா வேணாத்தா அதெல்லாம் பேசாமல் இருங்க, பாவம் உங்களுக்கு நான் கஞ்சி குடித்தது மனசுக்கே சேரலை, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இந்தா காவேரி தான் வேணுக்குன்னே கஞ்சியை கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற. அம்மா நான் எப்போ அப்படிலாம் பண்ணேன், அதான் ஒன்றும் இல்லையே, நீ பண்ணடி, நீ மட்டும் கஞ்சி குடிக்கல அவங்களாம் கஞ்சி குடிக்கணுமான்னு நீ தான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சாரதா போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து பாப்பா என்ன பண்ணுது, காவேரிம்மா எனக்கு உங்கள் ரூமெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கு, ஆசையாக இருக்குது, கூட்டி கொண்டு காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, வா என்கிட்ட ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அவள் என்னென்ன ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கா தெரியுமா, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க, சாரதாட்ட பேசிட்டு நான் கொஞ்சம் உள்ளுக்க போயிட்டு வரேன், போங்க தம்பி இது என்ன இருக்குது உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போகிறது, அவள் காஃபி குடிப்பா இப்போ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுக்குறாங்க. காஃபியை வாங்கிட்டு விஜய் போகிறாங்க. காவேரிம்மா காவேரி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்ல 2 பேருமே திரும்புகிறாங்க. அடாடாடா வசந்தமே என் வாழ்க்கையில் வீசுதே, 2 பேரும் திரும்பி பார்க்குதுங்களே அப்படின்ட்டு, யாருப்பா என்னையே வா அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி இருந்துட்டு என்னையே வா அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் யாரை சொல்கிறது அப்படின்ட்டு, இல்லை இந்த சுக்கு காப்பி குடிக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்க, நான் தான் அப்படின்னு பெரிய காவேரி சொல்ல, அப்போ அவங்கள தான் கூப்பிட்டேன், அவங்கள செல்லக்குட்டி காவேரின்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு குட்டி பாப்பா சொல்லுது. இல்லைடா உன்னை செல்லக்குட்டின்னு கூப்பிட்டேன், அவங்கள காவேரின்னு கூப்பிட்டேன், 2 பேரையும் சேர்த்து கூப்பிட்டேம்மா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லல காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. செல்லக்குட்டி காவேரி அப்படிங்கல என்ன பண்ணுன்னே தெரியல, அப்படியே வந்து போகுது பழைய நினைவுகள். அதுக்கப்புறம் காஃபியை கொடுக்குறாங்க. காஃபியை குடிச்சு பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. ஏன்னா அந்த காஃபியை போட்டதே விஜய் தாங்க. தள்ளுங்க நீ பொண்டாட்டிக்க நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு சுக்கு காஃபியை போட்டு கொண்டே கொடுக்குறாரு. அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. நல்லா இருக்கா நான் போட்ட காஃபி தான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயை பார்த்துட்டு காஃபிலாம் நீங்கள் போடுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் இதில் என்ன இருக்குது மிஸ், எங்கள் அப்பா அப்படி போடுவாங்க, எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டே வாழ்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிற நினச்சி பார்க்குறாங்க. இறந்த ஒரு மனைவிக்காண்டு இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது. விஜய்னு சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவருக்கு ஒய்ஃப் இல்லைங்கிறாங்க, ஒன்றும் புரியலே. அம்மாட்ட போகிறாங்க. அம்மா எனக்கு ஏதாவது இந்த விஜயை தெரியுமாம்மா, முன்ன பின்ன இவரை பார்த்துருக்கனா அப்படின்னு சொல்ல, ஏண்டி என்னடி உனக்கு என்ன தோணுது, இல்லைம்மா இவர் பக்கத்தில் வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுமா, அப்படி விஜய்னு பேரை கேட்டாலும் ஒரு மாதிரி ஆகுது, இந்த குட்டிமா பாப்பாவை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில இங்கே திரும்புகிறாங்க. காவேரி திரும்ப விஜய் வர டக்குன்னு கையும் பட்டுனோன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அம்மா பார்த்தீங்களா அவர் கை பட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்குகிறாள் ஒரு மாதுன்னு சொல்லிட்டு பாட்டில் இருந்தது இவங்களுக்கு ஆத்தம் போல இருக்குது. காவேரி அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே மயங்கின கையோட சோஃபாவில் போட்டுறாங்க. அத்தை நாளைக்கு என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வெளியில் பிக்னிக் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. எப்படி தம்பி உங்கள் கூட அனுப்புறது, ஏன் அனுப்புனா என்ன, இல்லை அவளுக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் யாருன்னு வருவாளா, அவங்க என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க பார்த்துக்கிட்டியல. ஆமாம் அது என்னமோ உண்மைதான், யார்கிட்டையும் இப்படி பேசுனதில்லை, உங்ககிட்ட தான் இப்படி பேசுகிறான், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சாரதா. அப்புறம் பார்க்குறாங்க, நீங்கள் மட்டும் குட்டி போறீங்கன்னா வரமாட்டேன்பா, நானும் சேர்ந்து வரேனே அப்படின்னு சொல்ல, ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க. எங்கே போகலாம் அப்படிங்கிற, எங்கே போகலாம் நீங்களே சொல்லுங்களேன், இன்றைக்கி தான் ஸ்கூலு சேர்ந்துருக்கு, அதுக்குள்ளே எப்படி அப்படிங்கிறாங்க. 2 நாளைக்குள்ள ஸ்கூலில் லீவு போட்டால் திட்டுவாங்களே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன பெரிய ஐஏஎஸ்ஸா அப்படிங்கிற. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது டேடி அப்படின்னு பாப்பா சொல்லுது. குட்டி பாப்பா ஐயோ என் அறிவு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் கொஞ்சம் போகிறாரு. கரெக்டாக காவேரி மடியில் தான் குட்டி பாப்பா உட்காந்துருக்கு. காவேரி கொஞ்சம் கையோட குட்டிமா என்ன பண்ணுறாங்க, கீழே அப்படியே இறங்கிடுறாங்க. டவக்குன்னு போயிட்டு காவேரி நெத்திலே முட்டிக்கிட்டு கொஞ்சிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.